அட! இந்த பூண்டு தோல்ல இவ்ளோ பெனிஃபிட்ஸ் இருக்கா? நீங்களே கேட்டா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. செடிகளுக்கும் தேவையான சல்ஃபர், கால்சியம் இந்த மாரி மைக்ரோ நியூட்ரியன்ட்ஸ்லாம் வந்து எக்கச்சக்கமா இருக்கு. இத எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? வாங்க. ஒரு பக்கெட் எடுத்துட்டு பாதி அளவுக்கு நீங்க தண்ணீ ஊத்திட்டு உங்ககிட்ட இருக்கிற தோல நீங்க இதில போட்டுருங்க. இத வந்து பொதுவா 4லருந்து 5 நாள் வரைக்கும் வச்சிருப்பாங்க. அப்படி வச்சிருந்தீங்க அப்படின்னா, அதிக சத்து வந்து இதில இறங்கியிருக்கும். இந்த தண்ணீய டைரக்ட்டா நம்ம செடிகளுக்கு வந்து குடுக்கக்கூடாது. ஒரு பங்கு இது இருக்கு அப்படின்னா, 10 மடங்கு நம்ம நார்மல் தண்ணீ கலந்து தான் நம்ம செடிகளுக்கு குடுக்கணும். நான் வந்து 1 நாள் 24 மணி நேரம் தான் வச்சிருந்தேன். ஸோ, அதனால 5 மடங்கு தண்ணீ மட்டும் கலந்து நான் செடிகளுக்கு குடுத்தேன். இத வந்து நீங்க 15 நாளுக்கு ஒரு முறை வந்து நீங்க குடுக்கலாம். அண்ட் இலைக்கு மேல வந்து நீங்க நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டாலே போதும். இப்படி பண்றதுனால நம்ம செடிகளுக்கு வந்து இயற்கையாவே ஆன்டி பாக்டீரியல் புரொடெக்ஷன் வந்து கிடைக்கும். எந்த ஒரு நோய் அண்டாம பார்த்துக்கணும். அண்ட் வந்து வேர் வளர்ச்சிக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இலையெல்லாம் வந்து பச்சை நிறத்தில இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இத நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. கண்டிப்பா ரிசல்ட்ஸ் நீங்களே ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. எந்த விதமான பூச்சி தொந்தரவு இருந்தாலும் இத நீங்க குடுத்ததுக்கப்புறம் உங்க கண்ட்ரோலுக்கு வர ஆரம்பிக்கும். அண்ட் இது ஸ்பெஷலா வந்து தக்காளி, இந்த மாரி காய்கறி செடிங்களுக்கு நீங்க குடுத்தீங்க அப்டின்னா, ரிசல்ட்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஐ ஹோப் இந்த ஷார்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய் பாய். நன்றி.